ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஏன்னா கவின் வந்து ஆல்ரெடி ப்ளே பாயாக பார்த்து நமக்கு போர் அடிச்சிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு மீறி போய் மிடில் கிளாஸோட வழியை சூப்பராக சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நம்ம மிடில் கிளாஸ் பையன் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மிடில் கிளாஸா இருந்து ஒரு ட்ரீட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல ஏன்னா டாடா ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டாடா அப்புறம் அவரை பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து டாடான்றது எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சின்ன பசங்க பெரியவங்களுக்கு. ஓகே சார், டாடானா சின்ன பசங்களை பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். ஆனா என்ன இதை வந்து எல்லா மக்களும் பிடிக்காது. ஏன்னா 60+ பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழம்பி போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தெல்லாம் வந்து ரசிக்க மாட்டாங்க. ஒரு 2 சீன் பார்ப்பாங்க, ஓகே அவங்களுக்கு பிடிச்ச சீன் இருக்கும். மற்றபடி அடுத்தவங்க பார்த்தா என்னடா அவன் எங்கடா போகுது பணம் யாரா அப்படின்ற போது அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. அதனால நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம ஜென்ரேஷன் மக்கள் பிடிக்கும். இல்ல ஏன்னா அந்த மாதிரி ஆண்ட்ரியா மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வேலைகள் பண்ணுவாங்க, ஓம குசம் மாதிரி பண்ணுவாங்க. கடைசியில் யாரா அது எல்லாமே பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாங்க. அது மாதிரி ஆண்ட்ரியாவோட கேரக்டர் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் கவினை வந்து உண்மையிலே வந்து அவர் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி ப்ளே பையா பார்த்து இன்னொரு மனுஷன் வருவான், ஒன்று லவர் கூட சண்டையாக இருக்கும், இல்லை கட்டின பொண்டாட்டி கூட சண்டையாக இருக்கும் தான் பண்ணுவார். அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸோட வழியை சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ரொம்ப வந்து ஓவராக இல்லாமல் ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படமும் வந்து ஓஹோ ஆகலாம் கிடையாது. ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.